ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியாக ஒரு அடை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், நைட்டு டின்னருக்கும் சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு அரிசி 1 கப், துவரம்பருப்பு 1/2 கப், பாசிப்பருப்பு 1/4 கப்பு, கடலைப்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க, ஒரு 10 வரமிளகாய் போட்டு நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போது சோம்பு, சீரகம், மிளகு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பூண்டு, இஞ்சி, நம்ம வாய்வு பிரச்சனை இருக்குது அது பருப்புலாம் போடுறதுனால, அதனால் அதையும் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மிளகாயை போட்டு கொஞ்சமாக நம்ம ஊற வச்சதை போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு ஊற வைங்க. அந்த ஊற வச்ச தண்ணியவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நல்ல தண்ணி போட்டு ஊற வச்சாக்க. இப்போது உப்பு போட்டு அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அதை அரைச்சிருங்க. நான் போட்ட மசாலாலாம் போட்டு அரைச்சிட்டு அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரிசியெல்லாம் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் 2ம் மிக்ஸ் பண்ணி அரிஞ்சிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி 2யும் பொடியாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் முருங்கைக்கீரை கிடச்சிச்சின்னா முருங்கைக்கீரையும் போட்டுக்கோங்க. எனக்கு முருங்கைக்கீரை கிடைக்கல, அதனால் போடலை. அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி வெங்காயத்தெல்லாம் நல்லா பெசரிட்டு அதுக்கப்புறம் போடுங்க, மாவில் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது பெருங்காயம் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம உடனே ஊற்றிக்கலாம். ஒரு 2 மணி நேரம் ஊறுனா கூட போதும் உங்களுக்கு அரிசியெல்லாம். அவ்வளோதான். இதை அப்படியே நீங்கள் உடனே ஊற்றி சாப்பிடலாம். நல்லா இந்த மாதிரி பேனு ஹீட் பண்ணிவிட்டு அதன் பிறகு ஊற்றுங்க. ஊற்றிட்டு சுற்றிலும் கொஞ்சம் எண்ணெய் விடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இடையில ஹோல்ஸ் போட்டுட்டு அந்த இடத்துலையும் பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக அந்த இடத்துல பண்ணிவிட்டு நீங்கள் அடை ஊற்றும்போது அந்த மாதிரி ஊற்றி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த இடத்துலலாம் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இதை அப்படியே மூடி வைங்க. கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வைங்க. மூடி வச்சுட்டு மறுபடியும் அதை எடுத்து திருப்பி போட்டுட்டு கொஞ்சம் வேக விட்டு அதை எடுத்துருங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடைக்கி அவியல் செஞ்சியும் சாப்பிட்லாம், சட்னி வச்சும் சாப்பிட்டுக்கலாம். இந்த சட்னி எப்படி செய்கிறது அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.